முதல்வர் ஜெயலலிதா மேடம் இருக்கிற பொழுது எல்லா தலைவர்களையும் தேடி வந்தாங்க. இப்ப எடப்பாடி அடிக்கடி இங்க போறதுக்கான காரணம் என்ன? பிஜேபி வந்து ஒரு கூட்டணி கட்சி. மதியழகன் காப்பாத்துறது அவங்க கையில. மதியழகன் நீங்க கல்யாண வேலையில இருந்ததுனால நீங்க முக்கியமான நிகழ்வு ஒண்ணு மறந்துட்டீங்க. மாண்புமிகு மத்திய புரட்சி தமிழர் எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது அவர் இல்லம் தேடி வந்து அவர் இல்லத்திற்கு வந்து அவர் கொடுத்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அவர் கொடுத்த இரவு விருந்தை ஏற்றுக்கொண்டு அங்கே மனமுகந்து அவரோடு மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் அவரோடு முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அண்ணன் அவர்களும் அவரோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மாநில பொறுப்பாளர்களும் வந்த நிகழ்வை மதியழகன் கல்யாண வேலையில் இருந்தால் பார்க்கவில்லை என்று சொன்னால் அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் பொறுப்பாக முடியாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதல்வராக இருக்கிற போது பாரத பிரதமர் அழைத்து வந்து விருந்து கொடுத்தது மிகப்பெரிய வரலாறு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல, தமிழகத்துக்கு பெருமை. அதே போல எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போதே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை தனது இல்லத்துக்கு அழைத்து வந்து இரவு விருந்து கொடுத்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக கோரிக்கைகளை முன்வைத்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிலுவையில் இருக்கிற சம்பளத்தை வழங்குங்கள், மெட்ரோ 2ஆம் கட்ட ரயில் திட்டத்திற்கான நிதியை வழங்குங்கள், வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியை வழங்குங்கள், நிவாரணத்திற்கான நிதியை வழங்குங்கள் என்று கோரிக்கை வைத்து அதை சாதித்து காட்டியிருக்கிறாரு. அது ஒரு புதிய வரலாறு. அந்த நிகழ்வை நீங்கள் மறந்துவிட்டு கேள்வி கேட்டால் நான் எப்படி அதற்கு பதில் சொல்வது? மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து நாங்கள் என்னென்ன பேசினோம் என்பதை அங்கே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மிக தெளிவாக வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சிறு குழந்தைகளுக்கும் புரிகின்ற வகையில மிக தெளிவாக எடுத்து சொல்லி எழுச்சி பயணத்தை மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராட்டியதையும் வாழ்த்தியதையும் அதை தொடர்ந்து வெற்றி பயணமாக எடுத்து செல்வதற்கு அவர் முழு ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருப்பதையும் சொன்னார்கள். அங்கே அவர்கள் பேசியது அவர்கள் இருவருக்கும் ஆண்டவனுக்கும் தெரியும். அதை ஊடகங்களுக்கு மிக தெளிவாக ஜனநாயக கடமையை ஆற்றுகிறோம், மக்களுக்கு விளக்க வேண்டும் என்கிற ஜனநாயக கடமையிலே விளக்கி இருக்கிறார். அவர் விளக்கியதற்கு அப்புறம் அதற்கு மேல் அதுல என்ன சந்தேகம் ஏற்பட போகிறது, அதுல என்ன கேள்வி ஏற்பட போகிறது, அதுல என்ன பதில் நாம் சொல்ல போகிறோம். ஆகவே தெளிவாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அது குறித்து விளக்கம்